அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களை கொண்டது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதும் தண்ணீரில் நீந்த பிடிக்கும், தண்ணீரில் விளையாட பிடிக்கும். நீர்நிலைகளில் தனிமையில் அமர்ந்து ரசிப்பதை அவர்கள் மிகவும் விரும்புவார்கள். ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, நடுநிலையாக இருப்பார்கள். அவர்களும் நிறைய பணம் இருக்கும். பெரும்பாலும் எக்கானமி ஷார்ட்டேஜ் வராது. அடுத்தவர்களுக்கு உதவும் மனோபாவம் கொண்டிருக்கிறார்கள். பெரிய அளவில் படித்திருப்பார்கள். நிறைந்த கல்வி உண்டு. தொலைதூர பயணங்கள் மிகுந்த ஆசை அவர்களுக்கு உண்டு. அகன்ற மார்பையும் அகலமான காதுகளையும் கொண்டவர்கள். எந்த ஒன்றையும் ஹியரிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திடகாத்திரமானவர்கள். விவாதம் செய்வதில் வல்லவர்கள். நிறைந்த குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள். எப்போதும் மகிழ்ச்சியாகவே காணப்படுவார்கள். எந்த காரியத்தையும் நிதானமாக சிந்தித்து யோசித்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். தெய்வ வழிபாடுகளில் அதிகமான நாட்டம் இவர்களுக்கு உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களை கொண்டது. உத்திரட்டாதி 1ஆம் பாதத்திற்கு சூரியன் அதிபதியாக இருக்கிறார். உத்திரட்டாதி 2ஆம் பாதத்திற்கு புதன் அதிபதியாக இருக்கிறார். உத்திரட்டாதி 3ஆம் பாதத்திற்கு சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறார். உத்திரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு செவ்வாய் அதிபதியாக இருக்கிறார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் தொழிலதிபர்கள், கனரக தொழில் செய்பவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு வேலையாட்கள் சாதாரணமாக அமைவார்கள். வேலையாட்களுக்கு தாராளமாக பணம் அளித்தரும் மனோபாவம் இவர்களுக்கு இருக்கிறது. அதனால் நீண்ட நாட்கள் நீண்ட காலம் வேலையாட்கள் இவர்களிடம் பணிந்து வேலை செய்வார்கள். அதனால் பெரிய அளவில் தொழில் செய்யும் இவர்களுக்கு பெரும்பாலும் வேலையாட்கள் பிரச்சனை வருவதே இல்லை. அப்படி இல்லை, வேலையாட்கள் பிரச்சனை வருகிறது என்றால் அவர்கள் ஜாதகத்தில் முழுமையாக ஆராய வேண்டும். அதில் தெரிந்துவிடும். இப்போது மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 7.5 சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. 7.5 சனி என்பது 30 ஆண்டுகளை கொண்டது. 30 ஆண்டுகளில் ஒரு முறை 7.5 சனி வரும். அந்த 7.5 ஆண்டுகள் சனிவான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதைத்தான் நாம் 7.5 சனி என்று சொல்கிறோம். இந்த 7.5 சனியை 3 2.5 ஆண்டுகளாக பிரித்து பார்க்கிறோம். அதில் முதல் 2.5 ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மன அலைச்சல் உண்டு. டிராவல், அதிகமான பயணங்கள் உண்டு. அதில் கவலைகள் வருத்தங்கள் உண்டு. பிரச்சனைகள் உண்டு. நோய் தொந்தரவுகள் உண்டு. ஃபேஸ் பண்ணித்தான் ஆக வேண்டும். அஸ்ட்ரோ மாங்குடி அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லிங்க் ஷேர் பண்ணிங்க. எல்லோரும் பார்த்து பயனடைங்க. இந்த பதிவில் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். 2024 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்தின் பலன்கள் நாம் பார்க்க போகிறோம். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் நேயர்களே, 2024 செப்டம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, கடகத்தில் புதன் சந்திரன் இருக்க, சிம்மத்தில் சூரியன் இருக்க, கன்னியில் கேது சுக்கிரன் இருக்க, கும்பத்தில் சனி பகவான் இருக்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? ஒரு பார்வை. எல்லா இடங்களிலிருந்தும் பணம் வந்து சேரும். வெளியிலிருந்து வர வேண்டிய கடன் பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். நோய் தொந்தரவுகள் நீங்கி தேக ஆரோக்கியம் பெறுவீர்கள். அரசு சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் நன்மையை எதிர்பார்க்கலாம். தொலைதூர பயணங்கள் உண்டு, அதனால் நன்மையும் உண்டு. அம்மாவுக்கு வைத்திய செலவுகள் உண்டு. தீ விபத்துகளுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. தீயிலிருந்து விலகியிருங்கள். வாகன விபத்துகளை காட்டுகிறது. 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். 2 சக்கர வாகனங்கள் செல்லும்போது ஹெல்மெட் அணியுங்கள். பின்னால் அமர்ந்திருக்கும் இல்லத்தரசியும் ஒரு ஹெல்மெட்டை மாட்டி விடுங்கள். 4 சக்கர வாகனங்கள் செல்லும்போது சீட் பெல்ட் அவசியம் அணியுங்கள். பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யுங்கள்.
வாகனங்களில் செல்லும் போது செல்போன் பேசுவதை தவிர்த்து விடுங்கள். கடைக்கண் பார்வை வீசுவதையும் தவிர்த்து விடுங்கள். கடைக்கண் பார்வை அப்படின்னா சைட் அடிக்கிறது, பலாய் பார்க்கறது, வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சில காரணங்களால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டி வரலாம். வயிற்றில் ஜீரண பிரச்சனை காட்டுகிறது, பிரச்சனை உண்டு. வயிற்றில் அறுவை சிகிச்சைக்கும் வாய்ப்புகள் உண்டு. தடைப்பட்ட திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். திருமண பாக்கியம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் உண்டு, அதில் சமரசமும் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் நீங்கள் ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். வேலையில் பிரச்சனை வரும். உற்றார் உறவினர்கள், பங்காளிகள், அண்டை வட்டார்கள் எல்லாத்திலையும் சண்டை சச்சல் வரும். தவிர்ப்பது நன்மை தரும். வேலை போகும். வேலை தேடி ரோடாக அலைய வேண்டி வரும். நீண்ட அலைச்சலுக்கு பிறகு வேலை கிடைக்கும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் நேயர்களே, 2024 அக்டோபர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, கடகத்தில் சந்திரன் இருக்க, கன்னியில் கேது புதன் இருக்க, துலாமில் சுக்கிரன் இருக்க, கும்பத்தில் சனி இருக்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? வைத்திய செலவு உண்டு. மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டு. மனைவியை அனுசரித்து அரவணைத்து செல்வது நன்மையை தரும். வயிற்றில் நோய் தொந்தரவுகள் உண்டு. திருமண தடையை காட்டுகிறது. கல்யாணத்தை கெடுப்பதற்கென்றே ஊரில் 4 பேர் நிச்சயமாக சுற்றி கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக அவர்கள் வெளியிலிருந்து இல்லை, நிச்சயமாக சொந்தக்காரர்களாக தான் இருப்பார்கள். அவர்களை இனம் கண்டு விலக்கி வைத்தால் திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். பொருட்கள் திருட்டு போகும் வாய்ப்புகள் உண்டு. வாகன விபத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. தாய்க்கு வைத்திய செலவுகள் உண்டு. காரணமே இல்லாமல் கோபம் வரும். கோபத்தை கட்டுப்படுத்தும் நன்மை தரும். பண நெருக்கடியை காட்டுகிறது. திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். தந்தையின் சொத்துக்கள் நன்மை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். வெளிநாட்டு பயணத்தில் சங்கடங்கள் உண்டு. வெளிநாட்டு வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு. மனசஞ்சலம் உண்டு. எல்லாம் சிவன் விட்ட வழி. சிவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். நீங்களும் வேணால் அதை மாற்ற முடியாது. மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் நேயர்களே, 2024 நவம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, துலாமில் சந்திரன் சூரியன் இருக்க, விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன் இருக்க, கும்பத்தில் சனி பகவான் இருக்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? புதுசாக எதையோ ஆரம்பித்தா பிரேக் ஆகும். பிரேக் மீன்ஸ் தடை. புதுசாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது ஏதாவது வீட்டு வேலை ஏதாவது ஒன்று புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தடை பிரேக் வரும். வெயிட் பண்ணுறது நல்லது. சம்மந்தமே இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போக வேண்டி வரும். தலையில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் உண்டு. குழந்தையை பாதுகாப்பாக கண் பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். பணவரவு தடையை காட்டுகிறது. கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டு. பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் உண்டு. மனக்குழப்பம், மனக்கவலை உண்டு. உறவினர்கள் உங்களுக்கு எதிராகத்தான் செயல்படுவார்கள். எங்கேயாவது ஒரு பிரச்சனை உங்களை ஆரம்பிச்சுன்னா பின்னால் பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்தக்காரன் தான் இருப்போம். என்றைக்குமே புதுசாக ஒரு ஆள் சடனாக உங்கள் வீட்டுக்கு சேர்த்து தலையிட மாட்டோம். ஒன்று பிரச்சனை ஆரம்பித்த ஒன்று மாமச்சனாக இருப்போம், நான் பங்காளியாக தான் இருப்போம். உணவுக்கு கவலை உண்டு. திருமண பாக்கியம் கைகூடும். திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். குழந்தை பாக்கியம் உண்டு. இடமாற்றம் உண்டு. அதனால் மன அலைச்சல் வேதனை உண்டு. மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் நேயர்களே, 2024 டிசம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, விருச்சிகத்தில் சந்திரன் சூரியன் புதன் இருக்க, தனுசில் சுக்கிரன் இருக்க, கும்பத்தில் சனி பகவான் இருக்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? ஒரு பார்வை. அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. மனசஞ்சலம், மன கஷ்டம், மனக்கவலைகள் உண்டு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் பொத்துக்கிட்டு வரும். கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மையை தரும். குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு வைத்திய செலவுகள் உண்டு. பணம் நெருக்கடியை காட்டுகிறது. தந்தை வழி சொத்துக்களால் பிரச்சனைகள் உண்டு. ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எதிரிகளால் பிரச்சனைகள் உண்டு. அலைச்சல் உண்டு. இடமாற்றத்தினால் கவலைகள் உண்டு. இடமாற்றத்தினால் நிம்மதி குறையும். கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு எதிராகத்தான் முடியும். திருமண பாக்கியம் கைகூடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீட்டில்
மகிழ்ச்சி, சஞ்சலம், கவலை எல்லாம் கலந்து தான் நடக்கும். வேலையில் மெமோ உண்டு, டெர்மினேஷன் உண்டு, ரெசிக்னேஷன் உண்டு, அலைச்சல் அதிகமாக உண்டு. ஊராக நாடு நாடாக அலைய வேண்டி வரும். இதுதான் நடக்கும். அஸ்ட்ரோ மாங்குடி அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லிங்க் ஷேர் பண்ணிங்க. எல்லோரும் பார்த்து பயனடைங்க. இந்த பதிவுகள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இனி பதிவுகள் தொடரும். நன்றி, வணக்கம்.